பிரசங்கின் புத்தகத்தில் முதல் 3 அதிகாரங்கள் அல்லது 4 அதிகாரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா 10 முறை சூரியனுக்கு கீழ் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. சூரியனுக்கு கீழே நான் பார்த்தபோது. சூரியனுக்கு கீழேனா அர்த்தம் என்ன? இதை தெரிஞ்சுக்கலன்னா அந்த புத்தகத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. சூரியன் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அப்புறம் காணாமல் போயிடுது. அப்போ சூரியனுக்கு கீழே என்னன்னு அர்த்தம்? சில நேரம் சூரியன் கீழே இருக்கு, நம்ம மேலே இருக்கோம். என்ன எழுதியிருக்கிறாரு? வயசான காலத்தில் கிறுக்கு பிடிச்சிட்டா சாலமோனுக்கு? இல்லை. இலக்கிய நடையின்படி, எபிரேய இலக்கிய வழக்கத்தின்படி சூரியனுக்கு கீழே என்றால் கடவுளுக்கு வெளியிலே என்று அர்த்தம். அவுட்சைட் காட் எவ்ரிதிங் இஸ் வேனிட்டி. சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளுக்கு வெளியிலே எல்லாம் சூனியம். வேனிட்டி என்ற வார்த்தை அடிக்கடி வருது. கடவுளுக்கு வெளியிலே நடப்பதெல்லாம் சூனியம் தான். நம்ம என்ன நினைக்கிறோம்? கடவுள் இல்லாட்டி ரொம்ப ஜாலியா இருக்கலாம், கடவுள் இல்லாவிட்டால் உலகத்தை அனுபவிக்கலாம், வாலிபத்தை அனுபவிக்கலாம், உணர்ச்சி பெருவெள்ளத்திலே நீந்தலாம், கண் கண்டபடி வாழலாம், மனம் விரும்பினதையெல்லாம் செய்யலாம், கடவுள் இல்லாமல் வாழ்ந்தால்தான் உண்மையான சுதந்திரம் என்கின்ற தவறான எண்ணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவன் என்ன சொல்றான்? கடவுளுக்கு வெளியிலே வாழ்க்கை என்பது சூனியமாகத்தான் இருக்கிறது. அந்த 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்குவீங்களா? பிரசங்கின் புத்தகத்தில் சூரியனுக்கு கீழே மனிதன் படுகிற அவனுக்கு பலன் ஒன்றுமே இல்லை. All his efforts put together ends up in vanity. மனித பிரயாசங்களில் ஒன்றும் இல்லை. 9வது வசனம், சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றும் இல்லை. Nothing is new under the sun. கடவுளுக்கு வெளியிலே எல்லாம் புதுமை என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே, அது ஒரு மயக்கம் நிறைந்த போதை வார்த்தை. கடவுளுக்கு வெளியிலே ஒன்றும் புதுமை அல்ல, நூதனம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தில் கடவுளுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன், எல்லாம் மாயையும் மனதுக்கு. எப்ப சொல்றாரு? எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்து விட்டு வாழ்க்கையின் முடிவில். சங்கீதம் 23 எப்படி முடிகிறது? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி. இதெல்லாம் இப்போ நடக்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறம் கடைசி வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம். இது என்ன சொல்றாரு? வாழ்க்கையின் முடிவிலே நின்று நான் வாழ்க்கையை திரும்பி பார்க்க போது என்னை தொடர்ந்து வந்தது என்னது? நன்மையும் கிருபையும். Every good gifts from God, everything, God's best gift is grace. God's riches at Christ's expense. அதான் கிரேஸ். கடவுள் எனக்கென்று அவர் சம்பாதித்து வைத்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு பெயர் தான் கிருபை. All God's goodness put together in a single word called grace. எல்லாம் நீர் எனக்கு தந்தது ஆண்டவரே. அவன் மாயைன்னு சொல்லல சங்கீதக்காரன். வாழ்க்கையின் கடைமுனையிலே நின்று நான் திரும்பி பார்த்தால் நன்மையும் கிருபையும் தான் என்னை தொடர்ந்து இருக்கிறது. காரணம், கர்த்தர் என் மேய்ப்பர், அவரை நான் இறுக பிடிச்சிட்டேன். அதனால என் வாழ்க்கையில நன்மையை தவிர வேறொன்றும் தொடரவில்லை, கிருபையை தவிர வேறு ஒன்றும் தொடரவில்லை. கிருபை என்பது எனக்கு தேவன் தருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் தொகை. இட்ஸ் a conglomeration of all God's blessings put together. இவன் என்ன சொல்றான்? வாழ்க்கையின் முடிவில் எல்லாவற்றையும் உற்று பார்த்தேன், எல்லா மாயையும் மனதிற்கு சஞ்சலமுமாக இருந்தது. இன்னும் 1-2 வார்த்தைகளை பார்க்கலாமா? சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியைகள் எல்லாம் எனக்கு விசனம்னா என்னது? கவலையா இருக்குது. நான் பண்றதெல்லாம் எனக்கு பண்ணி முடிச்ச பிறகு கவலையா இருக்கு. இந்த பாவம் செய்வதற்கும் கடவுள் விரும்புகிறபடி வாழும் வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? பாவம் செய்யும் போது சந்தோஷமா இருக்கும், பாவம் செய்து முடிச்ச உடனே விரக்தியா இருக்கும், வறட்சியா இருக்கும். பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விதமான சூனியமான ஒரு மன உணர்வு இருக்கும், ஒரு விரக்தி. ஆனா ஆண்டவரோடு கூட இருக்கும் போது கசப்பான வாழ்க்கையானால் ராத்திரி படுக்கும் போது எப்படி இருக்கும்? நிம்மதியான உறக்கம், குற்ற உணர்வு இல்லை, யாருக்கும் நான் தீமை செய்யவில்லை, எனக்கு நான் துரோகம் செய்யவில்லை, என் உடலை நான் துர்பிரயோகம் செய்யவில்லை, அசுத்தத்துக்கு நான் இணங்கவில்லை, பரிசுத்தமாய் காத்துக்கொண்டேன். ஆகினால் மனரம்யமாக நான் இரவு படுக்கைக்கு செல்லலாம். அதிலே ஒரு பெரிய சந்தோஷம். வாழ்க்கையில் சூனியம் என்று சொல்கிறார்.
மனதுக்கு சஞ்சலமாக இருந்தது. 18ஆம் வசனத்தை பாருங்க. பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். 19ஆம் வசனம், சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரியாவான், அதுவும் மாயையே. 22ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் சொன்னதை மீண்டுமாக சொல்லுகிறார். எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒன்றுமில்லைன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் ரெட்டாரிக் கொஸ்டின் சொல்லுவாங்க. மனிதன் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு மனிதன் பதில் சொல்ல முடியாது. அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கிறார். கடைசியில 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்கிறது. பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கேயும் அநீதி இருந்தது. சமுதாயத்தில் எங்கு பார்த்தாலும் அநீதி, எனக்குள்ளும் அநீதி, சமுதாயத்திலும் அநீதி. எல்லாம் சூனியமாக இருக்கிறது, மாயையாக இருக்கிறது, பலன் ஒன்றுமில்லை. நான் சம்பாதித்து ஒன்றையும் கண்டது இல்லை. நெப்போலியன் செத்த போது அவன் அடக்கம் பண்றதுக்கு முன்னால என்ன தெரியுமா சொன்னானா? தயவுசெய்து அடக்கம் பண்ணும்போது என் கையை விரிச்சு வைங்க, வர்றவங்க எல்லாருக்கும் தெரியணும் நான் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போல. வாழ்க்கையில நாம் அனுபவிக்கின்ற காரியங்கள் எல்லாம் கதையை போல, கனவை போல, புகையை போல, தோன்றி மறைந்து போகின்ற நீர்த்துளியை போல, காவல் நீரை போல ஓடிவிடுகிறது. 10 முறை சொல்லிட்டாரு, சூரியனுக்கு கீழே ஒன்றிலும் பலன் இல்லை, நடந்ததே நடக்கிறது, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாக இருக்கிறது. முதலாவது புரிந்து கொள்ளுங்க, கடவுளுக்கு வெளியிலே மனிதன் சந்தோஷமாய் வாழ முடியாது. ஆங்கிலத்தில் ஹாப்பினஸ் என்கிற வார்த்தைக்கும் ஜாய் என்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ்? ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். என்ன நடக்கிறதோ நிகழ்வுகளை பொறுத்தது சந்தோஷம். குடித்தால், ஆடினால், பாடினால், கட்டி பிடித்தால், உலகத்தில் என்னவெல்லாம் செஞ்சா சந்தோஷம்ன்றானே அது சந்தோஷம். அது தற்காலிகமானது, இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? புஸ்வானம் மாதிரி போயிடும். புஸ்வானம் தெரியுமா? இருந்து இல்லாமல் போய்விடும், காணல் நீர். மகிழ்ச்சி என்பது என்ன? நிகழ்வுகளை நிமித்தமாக வருவதல்ல. என்னனாலும் எனக்குள் இருக்கிற சந்தோஷம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எங்க இருக்குன்னு தெரியுமா? கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு வருதா? எத்தனாவது வசனம்? கர்த்தருக்குள் எப்பொழுதும். மகிழ்ச்சி என்பது கடவுளோடு இருப்பதினால் வருவது. உலகம் பேசுகின்ற சந்தோஷம் என்பது என்ன? நிகழ்வுகளின் நிமித்தமாக வருவது. நிறைய காசு இருந்தால் சந்தோஷம், உடுத்துவதற்கு நல்ல ஆடை இருந்தால், ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது சந்தோஷம், விதவிதமான சந்தோஷம். ரங்கராட்டினத்தில் சுத்தும் போது, விமானத்தில் பறக்கும் போது, செஞ்சுரி அடிக்கும் போது விதவிதமான சந்தோஷம். குழந்தையை பெற்றெடுக்கும் போது தாய் விதவிதமான சந்தோஷம். தங்க பதக்கத்தை வாங்குகின்ற போது, முதல் மாணவன் என்று சொல்லுகின்ற போது, நீ அழகாய் இருக்கிறாய் என்று சொன்ன போது, கல்யாணம் நடந்து முடித்த போது, எத்தனையோ சந்தோஷங்கள் இருக்கிறது. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் என்ன செய்யணும்? புஷ்ன்னு போயிடும். மகிழ்ச்சி என்பது கடவுள் என்னோடு கூட இருக்கும் வரைக்கும் நிரந்தரமாக இருப்பது. இப்ப யோசித்து சொல்லுங்க, இதுல எது வலுவானது, எது மெலிவானது? நிகழ்வுகளின் நிமித்தமாக வருகிற சந்தோஷம், கடவுள் என்னோடு கூட இருப்பதனால் வருகிற நிரந்தர மகிழ்ச்சியா? எது வேணும்? ரெண்டுக்கு வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? எது வேணும்? யார் புத்திசாலி? நிரந்தரத்தை பற்றி கொள்ளுகிறவனா, தற்காலிகமானதை பற்றி கொள்ளுகிறவனா? சொல்லுங்க தம்பி, யார் புத்திசாலி? நிலைத்திருப்பவைகளை பற்றி கொள்ளுகிறவன் தான் புத்திசாலி. நிலையில்லாததை பற்றி கொள்ளுகிறவன் முட்டாள், சர்வ முட்டாள். அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய முயற்சியினாலே நான் எல்லாவற்றையும் ஆய்ந்து பார்க்க துவங்கினேன். முதுமை பருவத்தில் வாழ்க்கை குறித்த ஒரு விசாரணை நடத்தினேன் என்று 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். I made a search. I want to explore what is life. முதலாவது சர்ச்சை செய்தேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது என்ன சொல்றாரு? 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இந்த உலகத்தில் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன்? இன்பத்தை அனுபவி என்றேன். என்ஜாய்மெண்ட். உலகத்தை துருவி பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். இரண்டாவது அனுபவி,
ஜோராய் அனுபவி என்று சொல்லி வாழ்க்கை சந்தோஷத்தில் திளைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். முதலாம் வசனத்தில் சொல்றார். அதுக்கப்புறம் மூன்றாவது வசனத்தில் என்ன சொல்றாரு? நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். I thought through learning I can be happy. Through merry making and enjoyment I thought I can be happy. Through exploring what is life I thought I can be happy. நல்லா படிச்சேன், படிக்கிறதுனால எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நாலாவது காரியம் மூன்றாம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் என் தேகத்தை மதுபானத்தினால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினரை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். நிறைய படிக்கிறாங்க, படிச்சதுக்கு அப்புறம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சதுக்கு அப்புறம் பெங்களூர்லயும் சென்னையில் என்ன பண்றாங்க? ராத்திரி போய் நல்லா பீர் அடிச்சுக்கிட்டு ஆணும் பொண்ணும் சேர்ந்து கலாய்க்கிறாங்க. இது மெட்ராஸ் பாஷை, கலாய்க்கிறது. அதுக்கப்புறம் துன்மார்க்கமா வாழ்றது. வாழ்ந்ததுக்கு அப்புறம் ஐயோ இது ஏதோ ஒரு சுகம், உலகம் விவரிக்க முடியாத சுகம், நிரந்தர சந்தோஷம் என்று நினைத்தோம், இது வினாடி சுகமாக போயிருச்சே அப்படின்ன பிறகு என்ன பண்ணுவாங்களா? they go to the drugs, they go to occultism. நிறைய சம்பாதிக்கிறது, நிறைய படிக்கிறது, நிறைய காசு கண்டுபிடிக்கிறது, நல்லா அனுபவிக்கிறது. அனுபவிச்சதுக்கு அப்புறம் அதிலும் சூனியமாக இருந்த பிறகு என்ன பண்றாங்களா? ரெண்டு காரியத்தை செய்யறாங்களா? ஒன்று ஆக்கல்டிசம், என்ன செய்யறது? ஆவி வணக்கத்துக்கு போறாங்க. யோகா, கடவுளை காண வேண்டும், டிரான்சென்டென்டல் மெடிடேஷன், ஏதோ ஒண்ணுக்கு போறாங்க. இல்லைன்னா they become drug addicts. நடக்குதா நடக்கலையா? இந்தியாவில் இருக்கிற ட்ரக் அடிக்ஷன் மாதிரி வேற எந்த நாட்டிலையும் இல்லை. கேரளாவில் தான் அதிகம்னு சொல்றாங்க. 13 வயதிலேயே இளைஞர்கள் குடிக்க துவங்கி விடுகிறார்கள். சராசரி இளைஞன் 5 லிட்டர் மது குடிக்கிறான்னு சொல்றாங்க கேரளாவில். 13 வயசுலேயே குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ட்ரக் அடிக்ஷன். இப்போ ட்ரக்ஸ்க்காக எங்கேயும் போக வேண்டியதில்லை, இன்டர்நெட்லேயே டவுன்லோட் பண்ணி கெமிக்கல்ஸை வாங்கி எல்லாத்தையும் காம்பினேஷனை கண்டுபிடிச்சு வீட்டிலே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். செல்ஃப் இன்ஜெக்ஷன், செல்ஃப் அடிக்ஷன்ஸ் நிறைய வந்துருச்சுது. தேகத்தை சீராட்டினேன், மதியினத்தை பற்றி கொண்டிருக்கும் வகை தேடினேன். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல இறங்குறாங்க, கட்டிடங்களை கட்டுவது. அந்த வசனத்தை பாருங்க பார்க்கலாம். பெரிய வேலைகளை செய்ய துவங்கினேன், வீடுகளை கட்டினேன், ஆர்ச்சர்ட்ஸ் தோட்டங்களை நிறுவினேன், எனக்காக சிங்கார வனத்தை உண்டாக்கினேன். எல்லாத்தையும் அனுபவிச்ச பிறகு எல்லாம் ஒன்றும் இல்லைன்ன பிறகு எங்க போறாங்க? கடைசியில் வீடு கட்டுறாங்க. ப்ராஜெக்ட், சம்மர் ஹவுஸ், வின்டர் ஹவுஸ், ரிக்ரியேஷன் ஹவுஸ். ஊட்டியில் ஒரு வீடு, சிம்லாவில் ஒரு வீடு, திருநெல்வேலியில் ஒரு வீடு. இதெல்லாம் அவசியம், கண்டிப்பா கட்டணும். எல்லாம் கட்டி பார்க்குறாங்க. தோட்டங்கள், வனங்களை கட்டுவது. அதுக்கப்புறம் என்ன சொல்லி இருக்குது பாருங்க பார்க்கலாம், வாசிங்க பார்க்கலாம். ப்ராஜெக்ட்ஸை பத்தி பேசணும். மரங்களையும் பயிராகும் தோப்புகளையும் நீர்ப்பாய்ச்ச வசதிக்காக குளங்களையும், ரிசர்வாயர்ஸ், நீர்த்தேக்கங்களை உண்டு பண்ணினேன். சாதாரண ஆளா எவ்வளவு புத்திசாலித்தனமா இருந்திருக்கான் பாருங்க. நிறைய படிச்சிருக்கான், நிறைய சாப்பிட்டிருக்கான், நிறைய குடிச்சிருக்கான், நிறைய கட்டிடங்களை கட்டினான், நல்ல ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறான். அதுக்கப்புறம் தோட்டங்களையும் துறவுகளையும் கட்டினான். 7ஆம் வசனத்தை பாருங்கள். வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும், அப்படின்னா அர்த்தம் என்ன? He became a multinational company. He was able to employ thousands of people. 1000-2000 பேரை ரெக்ரூட் பண்ணாங்க. கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து நிறைய பேரை வேலைக்கு நான் நியமித்தினேன். உன் கம்பெனியில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்றதை பொறுத்து நீ எவ்வளோ பெரிய முதலாளின்னு அர்த்தம். வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்லையும் வேலைக்காரங்க பிறந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளது யாராவது வாசிப்பீங்களா? 7வது வசனம் பின்பகுதி. எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் I was the richest of all. எருசலேம் நகரத்திலே எனக்கு முன்பாக இருந்தவர்களை எல்லாரை பார்க்கிலும். அந்த காலத்தில் பணக்காரன்றது எப்படி கண்டுபிடிப்பாங்க? எவ்வளோ வெள்ளி, எவ்வளோ தங்கம் வச்சிருந்தா, எத்தனை ஆடு மாடு வச்சிருந்தான் தான் கண்டுபிடிப்பாங்க. I was the richest, a multi-millionaire, a trillionaire. கோடா கோடி பணம் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. அதனுடைய தொடர்ச்சி தான் 8ஆம் வசனம். வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணத்தில் உள்ள சிறந்த பொருட்களையும் சம்பாதித்தேன். வீடு கட்டுவாங்க, நிறைய பணம் இருந்த பிறகு என்ன செய்வாங்க? சிறந்த பொருட்களை கொண்டு வந்து வாங்கி வந்து வைப்பாங்க. சாவனீர்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு படத்தை கொண்டு வந்து வாங்கி வைப்பாங்க. அந்த படம் எவ்வளோன்னு கேட்டால் 5 லட்சம்னு சொல்லுவாங்க. வீடுகளிலே மிகச்சிறந்த பொருட்களை நான் சேகரித்தேன்.
சங்கீதக்காரர்களை வீட்டில் என்ன வச்சிருந்தானா? பெரிய தியேட்டர், இன்டோர் தியேட்டர், எக்ஸ்டசி. பாட்டு பாடுறவங்க, வாசிக்கிறவங்க, ஒரு ஆளுக்கு எல்லாத்தையும் வச்சிருந்தான். பாடுறவங்க, ஆடுறவங்க, இசை மீட்டுகிறவர்கள் எல்லாரையும் வைத்திருந்தான். 9ஆம் வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். எனக்கு முன் எருசலேம் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்மனனுமானேன், என் ஞானமும் என்னோடு கூட இருந்தது. 10ஆம் வசனத்தை பாருங்கள், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் கண்கள் இச்சித்தவைகள் ஒன்றுக்கும் நான் தடை விதிக்கவில்லை, மனதும் மாமிசமும் விரும்பினதற்கெல்லாம் தடை விதிக்காமல் எல்லாவற்றையும் அனுபவித்தேன். யாரு இதை சொல்றாரு? சூரியனுக்கு கீழே எல்லாம் சூனியம் என்று கண்டுபிடித்தவர் சொல்றாரு. அதை மறந்துட்டீங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன சொன்னாரு? ஒன்றுக்கும் நான் தடை விதிக்கவில்லை, என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு கடைசியில 11ஆம் வசனத்துல, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே எவ்ரிதிங் இஸ் a vanity, a vanity of vanities. ஒரு மனுஷன் சொன்னா, youth is a vanity, with Christ it is a reality, to you it is an opportunity. இளமை என்பது மாயை, இயேசு கிறிஸ்து என்பதுதான் மெய்மை. அதுதான் உன்னை தேடி வருகின்ற வாய்ப்பு. என்ன பேசுறோம்? காரியத்தின் கடைத்தொகை என்ன? அவர் என்ன சொல்றாரு? 2 காரியங்களை சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எல்லாவற்றையும் கடவுள் அழகாக படைத்திருக்கிறார். 14ஆம் வசனம், தேவன் செய்தது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும், மற்றவையெல்லாம் மாயை, தேவன் செய்வது நிலைக்கும், தேவன் படைத்தவைகள் எல்லாம் அழகானவைகள். 11ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்கள், என்ன சொல்லியிருக்கிறாரு? உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். தமிழ் மொழிபெயர்ப்பிலே தவறு இருக்கிறது, அக்யூரசி இல்லை. ஆங்கில வேதாகமத்தில் என்ன சொல்லி இருக்குதுன்னா, மனிதனுடைய இருதயத்துக்குள் நித்தியத்தையும் வைத்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. God kept eternity in man's heart. நித்தியத்தையும் மனதிலே வைத்திருக்கிறார். கடவுளுடைய தொடர்பு இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொன்னேனே, மனிதன் படைக்கப்பட்டிருப்பதே கடவுள் இல்லாமல் வாழ முடியாதவனாகத்தான். புரியுதா புரியலையா? கடவுள் இல்லாம வாழ முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வாழ முயற்சிக்கிறது புத்திசாலித்தனமா முட்டாள்தனமா? சொல்லுங்களேன். முட்டாள்தனம் தானே. கடவுள் மனிதனை படைத்திருக்கிறார். 3ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. வாழ்க்கையில நடப்பதெல்லாம் ஒரு விளையாட்டு போல தான் இருக்குது. 14 காரியத்தை அடுக்கிறாரு. பிறக்க ஒரு காலம் உண்டு, அடக்கம் செய்வதற்கு ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு, சிதறடிப்பதற்கு ஒரு காலம் உண்டுன்னு 14 காரியத்தை செய்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா சிலர் வீட்டில் எல்லா பொருளையும் சேர்த்து வைப்பாங்க, ஒன்றையும் என்ன செய்ய மாட்டாங்க, கழிக்க மாட்டாங்க. ஒரு சின்ன காகிதத்தை கூட கழிக்க மாட்டாங்க. ஆனால் வயசாக அவங்களால சுமக்க முடியாது. ஒன்றா என்ன செய்வாங்க? ஒரு காலத்தில் நல்லா டை கட்டி கோட்டு போட்டிருந்தவங்க முதல்ல சுருக்க கலட்டுவாங்க, கோட்டை கலட்டுவாங்க, சட்டையை கலட்டுவாங்க, பனியனையும் கலட்டிடுவாங்க. எவ்வளோ மினிமம் இருக்குமோ அவ்வளோ மினிமமில் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரு காலத்தில் இதுக்கெல்லாம் ஏங்குனேன், இப்போ அது எனக்கு பாரமாக போச்சுது. என்னத்துக்காக நீ ஏங்கினாலும் சரி, போடும்போது நல்லா தான் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு படுக்க முடியுமா? பாரம் தான். எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே பாரமாக தான் இருக்கும். கலட்டி தான் ஆகணும். ஷூவை போட்டு படுத்து தூங்கி பாருங்க, எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கலட்டினா தான் நிம்மதியாக தூக்கம் வரும். வாழ்க்கையில் மனிதன் கடவுளை நிராகரித்து வாழ முடியாது. திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மனிதன் நம்முடைய இருதயத்துக்குள் நித்தியத்தை வைத்திருக்கிறார். காரியத்தின் கடைத்தொகை என்ன? மீண்டுமாக கடைசி அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம். வாலிபனே, 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வாலிப பெண்ணே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, பூரிக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சியிலும் நட. அறிந்து கொள். There are 2 kinds of life. One is purpose driven life, the other is passion driven life. கண்களின் காட்சியின்படி எல்லாம் வாழுவதற்கு பேர் passion driven life. purpose driven lifeனா கடவுள் என்னை எதற்காக படைத்தாரோ அதற்காக வாழுவது.
என்னை அழகாக படைத்திருக்கிறார். என் வாழ்க்கை குறித்த உயர்ந்த கனவுகள் அவருக்கு உண்டு. அவர் என்னை வாலாக்காமல் தலையாக்குவார். எப்படி யோசேப்பை ஒரு வீணாக்காமல் ஒரு மன்னனாக அரியாசனத்தில் அமர்த்தினாரோ, அதே போல என் வாழ்க்கை சிகரத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அப்படின்னு நினைக்கிறவங்க கடவுளை நிராகரித்து வாழ மாட்டாங்க. தீர்ப்பு யாருடையது? உங்களுடையது. தீர்மானம் பண்றதும் பண்ணாம இருக்கிறதும் யார் கையில? உங்க கையில. தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா, அபாகா, அபாகா.